வணக்கம் நண்பர்களே. இப்போது இப்போ மோடி இங்கே வந்துட்டு போனார் சரிங்களா. அங்கே சில குறிப்புகள்லாம் பேசியிருப்பார் அண்ணாமலைகிட்ட. அண்ணாமலை முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் இங்கே வந்து தொண்டனாக தான் இருப்பேன். அப்போ கேட்குற பத்திரிகையாளர் அதை எதிர்த்து ஊழல்லாம் விடுவோம், தொண்டனாக இருப்பேன்னாரு. அப்புறம் போட்டி இல்லைன்னு சொல்கிறார். அதுக்கு எங்கேயும் போட்டி வச்சதே இல்லை. இதுக்கு முன்னாடி கூட நியமனம் தான் வருது. இது வரைக்கும் போட்டின்னு ஒன்றும் வச்சதில்லை. அதுவும் கிடையாது. திமுகவில் வாரிசு தான். அது இங்கே போட்டி கிட்டியல் எதுவும் கிடையாது. அப்போ இவர் தான் தலைவர். அது இன்னும் டிக்ளேர் பண்ணல. இது ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போகிறார். ஸோ இப்படி வச்சுக்க, ஒரு போர் வரும்போது இவ்வளோ தூரம் கொண்டுவந்துட்டு ஒரு போர் வரும்போது அந்த வாளை தூக்கி போட்டு போகிறது சரி இருக்காது. பூரா மெயில் அனுப்பிச்சிட்டாங்க வேணும்னு. இது இடன் இது என்னென்னா, ஒரு என்ன தாக்கம் ஏற்படுதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு ஐடென்டிட்டி கூட இருக்கலாம் சென்ட்ரல் அண்ணாமலை உட்பட. போர் வரும்போது அது வீரனை எதிர்கொண்டு நிற்கும் வேலையை களத்தில் தூக்கி போட்டு போகக்கூடாது. அந்த கேடர் கேஸ்ட் இல்லை அண்ணாமலை. அப்போது மோடி வந்து இப்படி யூகங்களில் சொல்கிறாங்க, இல்லை பேசியிருக்கலாம். அவர் அண்ணாமலைக்கிலேயே முடிவு கொடுத்து நீங்கள் ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது நினச்சி மனசாட்சிப்படி கண்டினியூ பண்ணுறாப்படலாம், இல்லை அதனால் தொண்டன்னு சொல்கிறாரு, இல்லை போரில் வர்றது ரெண்டும் சொல்கிறாரு. அப்போ 9th அன்றைக்கி முடிவு தெரிஞ்சிடும் நாளைக்கு, இல்லை 10th அதை நம்ம பார்ப்போம். ஸோ அண்ணாமலை 26 முடி இருந்தால் ஃபுல் பீரியட் முடியலை. ஏற்கனவே முருகன் பீரியட் இருந்தால் மாதிரி தான் மத்திய அமைச்சர். அப்போ இப்போது 26 முடி வச்சுட்டு ஒருவேளை கேப் கொடுத்து அதுக்கப்புறமா வேண்டி பார்லிமெண்ட் வர சான்ஸ் இருக்குது. இப்போ மாற்ற சான்ஸ் இல்லைங்கிறாங்க. அநேகமாக தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ அந்த தேர்தல்ன்ற போர் வரும்போது அவர் போட்டு போனால் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நாளைக்கு அது ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகணும் இல்லையா. இப்போ பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டார். அதனால் ஆப்ஷன் அண்ணா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. தெரிய வரும் அது என்னென்னு. அப்போ நாங்கள் எதாக இருந்தாலும் ஆனால் மோடி அவர்கிட்ட பேச சொல்லிட்டார். அது தெரிஞ்சது. அதனால தான் நான் கிணத்துல குதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் வார்த்தை அண்ணாமலை. சரி, அப்போது இங்கே வந்து நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் தமிழ் பேசுகிறதுனால அவங்க வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஈடிலாம் இருக்கிறனால ஏற்கனவே காங்கிரஸ் திமுக பண்ணது தான். இந்த 20 சீட் வாங்குற கதையெல்லாம் ஆகாது. கொடுத்தா 50 சீட்டு சாலிடாக நிற்கணும். 45 to 50 சீட் பிஜேபி கூட்டணியில் சொல்கிறார். இப்போ நீ பண்ணுங்க, 31 வரும்போது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அண்ணாமலை தான் இருக்க போகிறார். இப்போ கூட்டணியில் வர முடியாத நிலைமை. இப்போது என்ன சொல்கிறாருன்னா, பார்டரில் இருக்கிறனால இவங்களை ஒழிச்சு கட்டணும் திமுகவை அப்படிங்கிறது தான் இதில். அதனால் இன்னொரு தடவை வந்தால் தனி நாடு அது பெருவினா பேச முடியாது. அண்ணாத்த நேரத்துலையும் பேச முடியல, கட்சி காணாமல் போயிடும், அது விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் டேரெக்டாக பேச கட்டுற மாதிரி. இது யுகமோ இல்லை உண்மையோ, ஆனால் கோயின்ஸ் கரெக்டு தானே. அப்போ இங்கே வந்து திமுக ஒழிக்கணும். இப்போ கூட பாருங்கள், நேரு 5000 கோடி சம்பாதிச்சு லட்சம் கோடி கணக்கில் அமெரிக்காவில் முதலீடு பண்ணிக்க. அங்கே நெப்போலியன் உட்காந்துட்டுருக்கார், நடிகர் நெப்போலியன். அவர் முன்னாடி குமாஸ்தாவாக தான் இங்கே சொந்தக்கார நெப்போலியன் முதல் குமரேசன் பேர் இங்கே நேருட்டு தான் இருந்தப்படி. இப்படி போகிற லட்சக்கணக்கில் கோடியாக ரெய்டு நடக்குது. அப்போது நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்களாம் பிஜேபி ஆட்கள், ரெய்டு மட்டும் இருந்தால் மக்கள் விரும்ப மாட்டான், ஏதாவது 4 பேர் எல்லோரும் கைதாகி உள்ளே போக வேண்டிய ஆள் தான் ஸ்டாலின் கூட, நீ வேணா அப்போ பிரதம மந்திரி சொல்கிறேன்னு இருக்காங்க. ஸோ கூட்டணியிலேருந்து அஞ்ச மாட்டான் காங்கிரஸ். கனிமொழி ராஜா உள்ள இங்கே வந்து அது கொஞ்சம் லேட் ஆகுது. அது நீ வருங்காலத்தில் நம்ம சொல்லியிருக்குன்ற இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஒன்று ஊழல் பண்ணிட்டு கோர்ட்டில் போட்டு அங்கே போடு இங்கே போடு அந்த நீதிபதியெல்லாம் மாற்றி போகிறாங்க. ஏன்னா கொலை மட்டலாம் என்னன்னு தெரியல. ஏற்கனவே தங்கம் தென்னரசு ராமச்சந்திரன்லாம் அந்த கீழ்கோர்ட்டில் விடுதலை பண்ணி தான் அந்த ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் அதை எடுத்து ரீஓப்பன் பண்ணார் கேஸை. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது எல்லாமே கேஸு பொன்முடிப்போட ரீஓப்பன் பண்ணி தான் இருக்குது. எல்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க. வந்தப்போ சொல்ல தானே எடுத்து முன் வந்து நடத்துகிறாங்க, விசாரிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ கோடி ஊழல் அப்படிங்கும்போது இவர்கிட்ட இத்தனையும் பேசிட்டு மோடிகிட்ட முழிக்க வக்கில்லை. அவர் ஓட்டி கூட்டிகிட்டு அவர் வந்து நீ கேட்குறாரு மோடி அந்த வந்த மந்திரிகிட்ட, எங்கும் சிஎம்மு இது அரசியல் நிகழ்ச்சியில் அரசு நிகழ்ச்சியில் வளர்ச்சிக்கானது, எங்கே போனார் அப்படின்னு அவசரம் கூட்டிட்டார். அதான் இதே தான் கர்நாடகா தண்ணியில் எதுவும் கேட்க மாட்டான், கொள்ளையடிக்கிறது தான் மக்கள் நலம் ஒன்றும் இருக்காது திமுக. அதனால தீய சக்தியை எம்ஜிஆர் பணியை அடித்து வரட்டுவோன்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அண்ணாமலைட்டும். அதனால் இந்த 2 நாளில் என்னென்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேலை சித்தெல்லாம் இருப்பாங்க. அடிக்கடி மோடி மறுபடியும் அமித்ஷா வேறு 11ஆம் தேதி வர போகிறாரு.
இந்த கூட்டணிட்டெல்லாம் ஃபார்ம் ஆயிரும். அதனால் உங்கள் மனசாட்சி இடம் கொடுத்தா தலைவராக இருக்கும். அதிமுக கூட்டணி சொன்னார் இல்லையா, அதுக்காக. ஆனால் போட்டும் போக முடியாது இப்போது எலெக்ஷன் டைமில். 26 முடியுமா அட்லீஸ்ட் இருந்தாகும். அதுதான் மெயினிங்க அண்ணாமலைக்கு. அப்புறம் சீமான் மேடெல்லாம் ஏறிக்காரு. அண்ணாமலையும் மோடியும் புகழ்ந்திருக்காரு. பல இண்டிகேஷன்ஸ் வருது. அப்போ திமுக ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுறாங்க, யார் யார் உள்ளே தள்ளுறாங்க, வர நாட்களில் ஸ்பீடப் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.